மத்திய அரசின் நிதி பகிர்வு குறைந்து கொண்டே வருவதாக தமிழக நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய மானிய உதவிகளும் ஆண்டுதோறும் குறைந்து வருவதாக குறிப்பிட்டார். பணவீக்கம் குறித்தான அம்சம், தேசிய அளவில் பணவீக்கம் எப்படி இருக்கிறது, தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கின்றது. நிதி பற்றாக்குறை 3.5% இருக்க வேண்டும் என்று நம்முடைய நிதி பொறுப்புடைமை சட்டம் சொல்கிறது. அதேபோல நிதிக்குழுவும் சொல்கிறது. அந்த வரம்பிற்குள் நாம் இருக்கிறோம். நம்முடைய பொருளாதாரம், தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது மிகவும் ஆரோக்கியகரமாகவே இருக்கிறது என்பது எங்களுடைய அனுமானம். மிக முக்கியமாக சொல்ல போனால் நம்முடைய ஓன் டாக்ஸ் ரெவன்யூ என்று சொல்லக்கூடிய சொந்த வரி வருவாய், இது எப்படியெல்லாம் வரும் என்றால் இது வணிக வரித்துறை மூலமாக வரும். வணிக வரித்துறை மூலமாக வரக்கூடிய அந்த வருவாய் கிட்டத்தட்ட 15% வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது. அதனால் கிடைக்கக்கூடிய திரட்டப்படக்கூடிய வரி வருவாய் நிச்சயம் இந்த குறிப்பிட்ட இலக்கை நாங்கள் அடைய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய நிதி பகிர்வு ஒவ்வொரு நிதிக்குழுவாக நமக்கு கொடுத்தது எப்படி குறைந்து கொண்டே வருகிறது என்பது குறித்தான ஒரு காட்சி. இது 6.6% இருந்து இப்பொழுது 4.8% குறைந்து இருக்கிறது என்பதுதான் ஒரு மிக முக்கியமான ஒன்று. ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்கக்கூடிய மானிய உதவிகள் இது குறைந்து கொண்டே வருகிறது ஒவ்வொரு வருடமாக. இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம்.